ஞானமுள்ளவனாக ஒரு அறிஞர் காட்டுப்பாதையில் நடந்து கொண்டிருந்தார். இருட்டிவிட்டது. அவர் களைப்பாகவும் காணப்பட்டதால் சற்று அமர்ந்து ஓய்வு எடுத்தார். திரும்பிப் பார்த்தார். அது ஒரு சுடுகாடு. 4 முரடர்கள் சற்று தூரத்தில் திருடியதை பங்கு போட்டுக் கொண்டிருந்தனர். அவர்கள் இந்த அறிஞரை பார்த்துவிட்டனர். கரங்களில் கத்தியுடன் அவரை நெருங்கினர். தப்பித்து ஓட முடியாதவராக, ஆனால் பயப்படாதவராக திருடர்களை உற்று நோக்கினார். டோட், யார் நீ? என்ன வைத்திருக்கிறாய் என்றான் ஒருவன். கத்தியை நீட்டி அவரை பயமுறுத்தினான். அவர் அவனை சற்று ஏற இறங்க பார்த்துவிட்டு தன் புத்தியை தீட்டினார். அவர் சொன்னார், ஒன்றுமில்லை, நேற்றுதான் என்னை புதைத்தார்கள். உள்ளே ஒரே புழுக்கம், அதனால்தான் வெளியே வந்தேன். கொஞ்சம் காற்று வாங்கிக் கொண்டிருக்கிறேன். சற்று நேரத்தில் உள்ளே போய்விடுவேன். டோட். திருடர்கள் இதைக் கேட்ட மாத்திரத்தில் துண்டைக் காணோம், துணியைக் காணோம் என்று ஓட்டம் பிடித்தனர். பல உபாய தந்திரங்கள் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நற்செய்திப் பணியை அறிவிப்பதிலும் ஞானத்தோடு செயல்படுதல் அவசியம். ஏ. சிம்சன் பல துறைகளிலும் அனுபவமும் பக்குவமும் நிறைந்த ஒரு ஊழியர். அமெரிக்க நாட்டில் போதகராக பணியாற்றியவர். மிகச்சிறந்த பிரசங்கியார். இல் மோடிக்கு மிகவும் பிடித்தமானவர். 1887ஆம் ஆண்டு இவாஞ்சலிக்கல் மிஷனரி ஏலியன்ஸ் என்ற அமைப்பை தோற்றுவித்தார். 1897ஆம் ஆண்டிற்குள் 35,000க்கும் மேற்பட்ட மிஷனரிகளை பயிற்றுவித்து பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பினார். அனைத்து நாட்டிற்கும் நற்செய்தி என்ற மாத இதழையும் ஆரம்பித்து இறை சத்தியத்தை எளிமைப்படுத்தி எழுதினார். மிஷனரிகளுக்கென பயிற்சிக் கல்லூரியையும் ஆரம்பித்தார். 70க்கும் மேற்பட்ட புத்தகங்களையும் 300க்கும் அதிகமான பாடல்களையும் எழுதியுள்ளார். இவர் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். அன்பரே, நற்செய்திப் பணியில் ஞானமுடன் செயல்படுகிறீர்களா? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்போது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். குயவனின் கரங்களில், ஆண்டவரே, நீர் தந்த ஊழியத்தில் புத்திமானாக நடக்க என்னை உணர்வுள்ளவனாக மாற்றும்.